இன்னைய நாள் ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ராமுவையும் சாமியும் கூட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத அந்த காட்டுக்கு நம்ம போய் வரலாம். அதுக்கான மேப்பும் நம்ம கிட்ட தான் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ராமு வீட்டுக்கு போவோம். சாமும் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ராமு, உள்ளேயா இருக்க? வெளியில வா. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். தினேஷ், அப்படி என்ன முக்கியமான இடத்துக்கு போறோம் நம்ம இன்னைக்கு? எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டா கூப்பிடுற? ராமு, பாரு, இந்த மேப் என்கிட்ட இருக்கு. இதுல இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாத ஒரு காடு. வா, அங்க போய் என்ன மர்மம் இருக்குன்னு நீ போய் பார்த்து வரலாம் நம்ம. ஏ காய்ஸ், என்ன தனியா விட்டு போறேன்னு பாத்தீங்களா? வாய்ப்பே இல்லை. நீ எங்க போனாலும் நானும் வருவேன். சாம், நீ இல்லாமையா? நீ தான் எங்களுக்கு முழு பொழுதுபோக்கே. கண்டிப்பா உன்னையும் கூட்டுட்டு தான் போவோம். தினேஷ், நான் என்ன உனக்கு பொழுதுபோக்கு பொருளா? கோவப்படாத சாம், சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தினேஷ், நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் கோவப்பட்டாக்கா இந்த உலகமே தாங்காது. சாம், உன்னை இந்த பேச்சுக்காக தான் நாங்கள் கூட கூப்பிட்டு போறோம். தினேஷ், ராமு மற்றும் சாம் ஆகிய மூவரும் யாருக்கும் தெரியாத அந்த மர்ம காட்டிற்கு செல்கின்றனர். பாடி, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். எவ்வளோ நேரம்? தினேஷ வண்டியை ஓட்ட சொன்னாக்கா உருட்டிட்டுல வரான். அப்படின்னா நீ வண்டி ஓட்ட வேண்டியதானே சாம்? ஏன் என்கிட்ட ஓட்ட சொன்ன? நாங்க வண்டி ஓட்டினா காட்டுக்கு போக முடியாது, கடவுள்கிட்ட தான் போக முடியும். ஆய் மூட்டுதான் சாம் உனக்கு அதிகம். வா போலாம். தினேஷ், இங்க என்ன மர்மம் இருக்குன்னு எங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்க? நான் ஒரு ரகசியம் கேள்விப்பட்டேன் ராமு. இந்த மேப்ல காட்டுற வழியை ஃபாலோ பண்ணி போனா இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மர்மமான ஒரு வீடு இருக்கிறதாவும் அதுல பல ரகசியம் இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். தினேஷ், காட்டுக்குள்ள சிங்கம், புலி, யானை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வீடு? யாரு கட்டினா? சிங்கம் புலியா கட்டிச்சு? சாம், அந்த வீடு மந்திரவாதி கட்டினதா சொல்றாங்க. அங்க ஒரு மந்திரவாதி இன்னும் உயிரோட இருக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தினேஷ், மந்திர கதையா? சரி வாங்க, நம்ம என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். போற வழியில என்னென்ன மிருகம்லாம் தென்படுதுன்னு பார்த்துக்கிட்டே நம்ம போயிட்டு அந்த வீட்டை தேடலாம். தினேஷ், அங்க பாரு, சிங்கம். எதையுமே நீ யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு சிங்கம் கத்துற. சத்தம் கேட்டு நம்மள வந்து தாக்குச்சுனா என்ன பண்ணுவ நீ? ஆர்வத்துல கட்டிட்டாராமு, மன்னிச்சிடுங்க. அங்க பாரு, ஒரு யானை மரத்துல இருக்க இலைய சாப்பிட்டு இருக்கு. ராமு, நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த யானை நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாமா? நீ என்ன சொல்ற? கூட கூப்பிட்டு வந்ததே தப்பு சாம். இதுல அந்த யானைய வேற நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போறியா? நீ என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நீ சொல்றதெல்லாம் நான் காதலே வாங்க மாட்டேன் ராமு. வாங்க, முன்னாடி போலாம். இதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருக்குது? அங்க பாருங்க, ஒரு அருவி. ஜாலி ஜாலி ஜாலி. எவ்வளோ வெயிலு. போய் குளிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும். ராமு, பாரு, இதுல மீன்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. தண்ணியும் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால நம்மளால மீனெல்லாம் தெளிவா பார்க்க முடியுது. மீன். இதை பிடிச்சி அப்படியே வானல்ல போட்டு வறுத்து சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். சாம், போதும் வா, நேரமாகுது. நம்ம அந்த வீட்டை கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காதே. வரேன். தினேஷ், ஏன் இந்த இடம் மட்டும் மற்ற இடத்த விட கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? சாம், அநேகமா நம்ம அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். தினேஷ், இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. இன்னும் அந்த வீட்டை வேற தேடி கண்டுபிடிக்கணுமா? நேரமாவது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்ல சாம், கண்டிப்பா நம்ம அந்த வீட்டை கண்டுபிடிச்சே ஆகணும். வாங்க போலாம். ஆமு, அங்க பாரு, அந்த வீடு. ஆமு, தினேஷ், அந்த வீட்டை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணுமா?
தினேஷ், இந்த வீட்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. யாரும் இல்லாத வீட்ல நாமளும் இருக்க தேவையில்ல. வாங்க போலாம். சாம், சும்மா இரு. இல்ல ராமு, இந்த வீட்ல யாரோ இருக்காங்க. அங்க பாரு, நெருப்பு எரியுது. அப்ப கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்க. தினேஷ், என் வீடு ரொம்ப அமைதியா இருக்கே. இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம் ராமு, யாராவது இருப்பாங்க. தினேஷ், பாரு, இங்க யார் இருக்க போறா? இங்க இருக்கவங்க எங்கேயோ போயிருக்காங்க. வீட்டை ஃபுல்லா பாரு, பாழடைஞ்சு போயிருக்கு. வீட்டுக்காரங்க வந்து, யார் நீங்க, எதுக்கு என் வீட்டில் இருக்கீங்க, நம்மளை அடிச்சு தரதுக்கு முன்னாடி நாமளா போயிடலாம். தினேஷ், வாங்க போலாம் போலாம். சாம், சும்மா பயப்படாத, நாங்களாம் இருக்கோம்னு சொல்றோம்ல. இங்க இருப்பீங்க, நான் இருக்கணும்ல. யார் நீங்க எல்லாம்? இங்க என்ன பண்றீங்க? அப்பா, ஏய் பாட்டி, நீ பாட்டுக்கு பின்னாடி வந்து பயங்க வளர்த்துற. நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. பாட்டி, நாங்க இந்த மர்ம வீட்டை பத்தி கேள்விப்பட்டு இந்த மேப்பை வச்சு இங்க வந்தோம். இங்க நீங்க மட்டும் எப்படி தனியா இருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன். இது ஒரு மந்திர வீடு. இங்க வந்தவங்கள அவ்வளோ சீக்கிரமா தப்பிச்சு வெளியே போக விடாது. பாட்டி, கதை சொல்றீங்களா? பாட்டி சும்மா நம்மள பயங்குலத்தை பாக்குது. மந்திரமாவது மண்ணாவது. பாட்டி இந்த காட்டுல தனியா இருந்து இருந்து அதுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். நாம போலாம் தினேஷ், வா. நான் வெளியில போய் நிக்கிறேன், நீங்களே என் பின்னாடியே வாங்க. பாட்டி, எதுக்கு வந்து குறுக்க நிக்கிற? நீ அங்கதானே இருந்த, திரும்ப நாங்க போற வழியில குறுக்க வந்து நிக்கிறேன். நான் உங்க வழியில வந்து நிக்கல தம்பி. நீங்க தான் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரீங்க. என்ன பாட்டி, போய் சொல்றியா? நான் யாருன்னு தெரியுமா எங்க ஊர்ல? என்ன வந்து கேட்டு பாரு. இவங்க கிட்ட கேட்காத, என்னை பத்தி நல்லா பேச மாட்டாங்க. விளையாடுறத நிறுத்து. இந்த பாட்டி சொல்றது உண்மைதான். பாரு, இது நம்ம முன்னாடி இருந்த ரூமே தான். நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, வாங்க போலாம் போலாம். என் பேச்ச கேட்டீங்களா? எங்க வீட்டுல இப்ப என்ன தேடுவாங்க, நான் என்ன பண்றது? இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இருக்கு, ஆனா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். உள்ள வரும்போது மட்டும் ஈஸியா வந்துட்டோம், போகும்போது கஷ்டப்படணும். அதெல்லாம் முடியாது, போகும்போது ஈஸியா தான் போகும். வாய மூடு, பயத்துல ஏதாவது உளராத. இந்த மணியை பாத்தீங்களா? இதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு. இந்த மாதிரி இன்னும் பல மணி இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு சேர்த்தா மட்டும்தான் இந்த வீடு உங்களை வெளியே போக விடும். பாட்டி, நீங்க எல்லா மணியும் ஒண்ணு சேர்த்து இன்னும் வெளியே போகாம இருக்கீங்க. இந்த ஒரு மணி மட்டும்தான் தம்பி இங்க இருக்கு. மற்ற மணிலாம் இந்த உலகத்துல இல்ல, வேற ஒரு உலகத்துல இருக்கு. ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு உலகத்துல இருக்கு. என்னால அங்க போயிட்டு எல்லா மணியும் சேர்க்க முடியாது. அதனாலதான் நான் இன்னும் இங்கே மாட்டிட்டு இருக்கேன். வேற உலகமா? வேற ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கே இந்த பாடு, வேற ஒரு உலகம் வேறையா? சரி சரி, நான் பேசல. பாட்டி, மொத்தம் எத்தனை மணி இருக்கு? எனக்கு அதை பத்தி முழுசா தெரியாது தம்பி. வேற ஒரு உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். மொத்தம் எத்தனை மணி இருக்கு, எத்தனை உலகம் இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இந்த பாட்டிக்கு எதுவுமே தெரியலையே. இந்த பாட்டியை நம்பியா நாம போறோம்? பசங்களா, இங்க பாருங்க, இதுதான் நீங்க வேற உலகத்துக்கு போறதுக்கான நுழைவாயில். இந்த நுழைவாயில் மாதிரி அந்த உலகத்திலையும் பல நுழைவாயில் இருக்கும். ஒவ்வொரு உலகத்திலையும் நீங்க அந்த மணியை எடுத்துட்ட பிறகு அங்க இருக்கிற நுழைவாயில் மூலமா நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிடலாம். பசங்களா, கடைசி உலகத்துல எல்லா மணியும் நீங்க ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான நுழைவாயில் திறக்கும். இந்த மணி எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வீடு உங்களை வெளியில போக அனுமதிக்கும். ஆனா பசங்களா, ஒரு முக்கியமான விஷயம், யாராவது 2 பேர் மட்டும்தான் அந்த நுழைவாயில் வழியா போக முடியும். அந்த 2 பேர் திரும்ப வர வரைக்கும் இந்த வீட்டிலே தான் காத்துட்டு இருக்கணும். அப்படியா? சரி, யார் யார் போலாம்னு முடிவு பண்ணி ஆகணுமே. ராமு, நானும் சாமும் போயிட்டு வர வரைக்கும் நீ இங்கவே இரு. ஏன்னா சாம் தனியா இருந்தா ரொம்ப பயப்படுவான். தினேஷ், நீ போயிட்டு எல்லா மணியும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பாதுகாப்பா இருங்க. நீங்க போற ஒவ்வொரு உலகமும் எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியாது.
விசித்திரமான விலங்குகளும் பல ஆபத்தும் காத்துட்டு இருக்கும் உங்களுக்கு. தினேஷ் மற்றும் சாம் ராமுவை அந்த வீட்டில் விட்டுவிட்டு மற்ற மணிகளை எடுக்க நுழைவாயிலுள் செல்கின்றனர்.